உங்களோட மெயில் ஐடி மட்டும் காமிக்கும். இதில் மேலே போங்க. மேலே அந்த ப்ளஸ் ஐக்கான் இருக்குது பாருங்கள், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் அதுக்கப்புறம் தான் மெயில் ஐடி ஓப்பன் பண்ணுறது வந்துருச்சு. இந்த பேஜில் வந்து க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுங்க. இதில் வந்து ஃபார் மை பர்சனல் யூஸ், ஃபார் ஒர்க் ஆர் மை பிஸ்னஸ் அப்படின்றது. இதில் வந்து நம்ம பிஸ்னஸ்க்குலாம் ஓப்பன் பண்ணலை, பர்சனல் யூஸ்க்கு தான் ஓப்பன் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்சனல் யூஸ் கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் வந்து இதில் க்ரியேட் அக்கௌண்ட், கூகுள் அக்கௌண்ட் இருக்கா, என்டர் யுவர் நேம் கேட்கும். இதில் ஃபஸ்ட் நேம் உங்கள் நேம் கொடுத்துக்கோங்க. இப்போ வந்து என்னோடய பேரே கொடுக்குறேனே, AMTH சந்தனா பிரியா. மை நேம் இஸ் சந்தன பிரியா. எல்லாத்தையும் கொடுத்துட்டோமா? கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் வந்து நம்மளோட டேட் ஆஃப் பர்த் கேட்கும், அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க. நான் உங்களோட டேட் ஆஃப் பர்த் எல்லாமே நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கோங்க. இயர், அதுக்கப்புறம் இதில் மெயில் ஆர் ஃபீமெயில் அப்படின்றது கேட்கும். நீங்கள் மெயில்னா மெயில் கொடுத்துக்கோங்க, நான் ஃபீமெயில் கொடுக்குறேன். நான் வந்து பொண்ணு, அதனால பொண்ணு கொடுக்குறேன். நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமே தான் வந்துச்சு இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். சூஸ் ஹேவ் யுவர் வில் பி, இந்த இது கொடுத்து இதை ஓப்பன் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுக்கப்புறம் நீங்களாம் உங்களுக்காக ஓன் ஐடிக்கு வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து 14 அப்படின்னு நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். இது வந்து இதில் அவைலபிளாக இல்லை, சாரி, ஒன்லி லாட்டர். அப்போனா 848 நெக்ஸ்ட். எதுவுமே அவைலபிளாக இல்லை. நம்ம இதில் வந்து ஸ்பேஸ் விடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போது சந்தானா பிரியா 848 அது நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். ஓகே, அந்த இது அக்செப்ட் பண்ணிக்கிச்சு. அக்செப்ட் பண்ணிடுச்சுன்னா அதுவே உள்ளே ஆட்டோமேட்டிக்காக உள்ளே போயிடும். இதில் வந்து இப்போ நம்ம பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ணணும். ஓகே, நம்ம வந்து இப்போது பாஸ்வேர்டு வந்து கொடுத்துட்டோம். அடுத்து இந்த நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுத்தோன்னே இந்த பாருங்கள், சந்தனப்பிரியா 848@gmail.com அப்படின்ற ஒரு மெயில் ஐடி நம்மளுக்கு க்ரியேட் ஆகிடுச்சு. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்துக்கோங்க.